பரிசுத்த நாமப்படுவதாக. அருமையான இந்த மாலைகளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை கர்த்தர் தந்த கிருபைக்காக அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். நாம் அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்கள் எப்படி மாறுறாங்கன்றது யாருக்குமே புரியாது. இங்கே ஒரு தகப்பனுக்கு 2 மகன் இருக்காங்க. மூத்தவன் இளையவன். இளையவன் என்ன பண்ணுறான்னா, அப்பா எனக்கு ஒரு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுங்க, நான் தூர தேசத்துக்கு போய் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அப்பா முகம் கோணாமல் இளைய மகன் கேட்குறானே ஆஸ்தின்ட்டு அவன் மேலே கடிஞ்சு கொள்ளாமல் எரிச்சல் அடையாமல் அவனுக்கு வர பங்கை அப்படியே பிரித்து கொடுக்குறார். அப்படி பிரித்து கொடுத்த பிறகு அவன் அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போய் பணத்தெல்லாம் ஊதாரியாக செலவழித்து அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்படி பஞ்சம் உண்டான பொழுது அவனுக்கு பசி அதிகமாக எடுக்கிறது. அப்படி எடுக்கிற சமயத்தில் அந்த பசியின் கொடுமை அவன் தாங்க முடியாமல் ஒரு பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போகிறான். அந்த பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது அங்கே பன்னி மேய்க்கிற வேலைக்கு கொடுக்குறாங்க அவனுக்கு. அந்த பன்னி மேய்க்கிற வேலையை கொடுத்தா கூட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவனுக்கு பசி அதிகமாக காணப்படுறதுனால தவிட தின்னலான்ட்டு அவன் ஆசைப்படுறான். ஆனால் அதை ஒருவனும் அவனுக்கு கொடுக்கலை. இப்பொழுது அவன் யோசித்து பார்க்குறான் உட்காந்து, தன்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனை பேர் பூர்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க, நானும் இங்கே பசினால் கஷ்டப்படுறேனே அப்படின்ட்டு உடனே அவன் சிந்தனைக்குள்ளே வருது ஒரு வார்த்தை, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கும் நான் தகுதியற்றவன், உம்முடைய கூலியை காரணம் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளுமென்ட்டு தகப்பனிடத்தில் போய் கெஞ்சி கேட்கலான்ட்டு இவன் புறப்பட்டு போகிறான். இப்படி புறப்பட்டு போகும் பொழுது தகப்பன் என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் திரும்பி வருவான்ட்டு வழி மேலே விழி வச்சு காத்து கொண்டிருக்கார். இப்பொழுது இதை எதற்கு இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எத்தனையோ பாவிகள் மனம் திரும்பாமல் குடிபோதைக்கும் மாம்ச இச்சைக்கும் அப்புறமா பலவிதமான பாபத்தில் அடிமையாக்குறாங்களே, அவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இதுதான் அதோட முழு அர்த்தமே. அப்படி இருக்கும்போது உடனே போய் தகப்பனத்துக்கு போகிறான். போன உடனே தகப்பன் தன்னுடைய குமாரனை பார்த்த உடனே